இன்னைக்கு ஒன் டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் அண்ட் அ கைண்ட் ஆஃப் டீக்ளட்டரிங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பொருட்களில் ஒரு 9 திங்ஸ் ஷேர் பண்ணி போகிறேன். இதில் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதது தேவையில்லாதது இருந்ததுன்னா யூ கேன் டீக்ளட்டர் இட். அதே மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி யோசிக்கலாம். ஏன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை அவங்களோட ஹால்ஸில் ஷாப்பிங் பிளாகில் இதை வாங்கிக்கிட்டே இருக்க சொல்லி மல்டிபிள் டைம்ஸ் வாங்க சொல்லி ப்ரொமோட் பண்ணுற ஐட்டம்ஸ். அதே மாதிரி நம்ம வீட்டில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து லாஃப்ட்லேயோ ஸ்டோரேஜில் வச்சுருந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ஸ். ஸோ மேட் தமிழில் மிதியடின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம காலை துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம். ஆனால் இது நம்ம கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக வாங்க சொல்லி நிறைய இதில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அமேசானில், மீஷோவில், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா ஆன்லைன்லேயும் டிஃப்ரெண்ட்டாக கலராக இருக்குது. அவ்வளோ நம்ம வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நல்ல குவாலிட்டியான மேட் நம்மளோட என்ட்ரன்ஸில், வீட்டோட என்ட்ரன்ஸில், பேக் டோரில், நம்மளோட பாத்ரூமில், இந்த இடத்துல மட்டும் குவாலிட்டியானது இருந்தாலே போதுமானது. மேபி ரெய்னி சீசன் டைமில் நம்மளுக்கு மேட் தேவைப்படும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 வச்சுக்கலாம் மேபி. அதை தவிர நம்மளுக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் நம்ம வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஏன்னா ரங்கோலி மேட் அந்த மாதிரி மேட்லாம் அமேசானில் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது டேபிள் கிளாத், டேபிள் ரன்னர். அப்புறம் டைனிங் டேபிளுக்கு மட்டும் இல்லை, காஃபி டேபிளுக்கு, ஈவன் ஸ்டடி டேபிளுக்கு கூட கவர்ஸ் அப்படிலாம் இருக்குது. பட் எங்களோட டைனிங் டேபிள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. நார்மலாக அதில் அது மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நார்மலான டைனிங் டேபிள் வச்சுருந்தா கூட ஒரு வுட்டில் வாங்கியிருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாரும் வுட்டில் வாங்குவோம். அந்த வுட் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ எதுக்கு அதை நம்ம துணி போட்டு கவர் பண்ணணும்? அது துணி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரன்னர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கிளாத் வேற போடணும். இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். நான் மேக்ஸிமலிஸ்டாக இருந்தபோது 2 இயர்ஸ் முன்னாடி என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆக்சுவலாக நம்ம அப்புறம் அந்த துணியும் க்ளீன் பண்ணணும், துவைக்கணும், டைனிங் டேபிளையும் க்ளீன் பண்ணணும். பட் அந்த வுட் தெரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் கிளாஸில் வச்சுருந்தீங்கன்னா கிளாஸ் நீங்கள் விருப்பப்பட்டதானே வாங்கியிருப்பீங்க. அதுக்கு நம்ம அவ்வளோ வாங்கி ஸ்டோர் பண்ணணுமா? அடுத்தது கர்டைன்ஸ். கர்டைன்ஸும் நிறைய பேர் திரும்ப திரும்ப வாங்க சொல்கிற ஐட்டம். ஏன்னா ஹால் வீடியோவில் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்டைன்ஸ் காட்டிகிட்டே இருப்பாங்க. மேபி இப்போ நான் சோஃபா சேஞ்ச் பண்ணும்போது கர்டைன் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிளாக் சோஃபா வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு கிரே கலர் கர்டைன் போட்டிருந்தேன். ஆனால் ப்ரௌன் கலரில் மாற்றணும்னு சுத்தமாக சூட் ஆகலை. அப்போ மாற்றினேன். அது எனக்கு ஓகேவா பட்டுச்சு. பட் சும்மா நம்ம ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி சம்மர், வின்டர் அப்படின்னு மாற்ற சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. எனக்கு அது அன்னெசரியான செலவோ அப்படின்னு தோணுது. நல்ல குவாலிட்டியான ஒரு லினன் கர்டனோ, ஒரு இல்லை ஒரு பிளாக் அவுட் கர்டனோ, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி காம்பினேஷனில் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கனாலே பார்க்க. ஏன்னா கர்டன் ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். பட் அதை இத்தனை வாட்டி மாற்றணுமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. அடுத்த பாயிண்ட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். வசந்தி சங்கருங்கிற பேர்லேயே இன்ஸ்டா மோஜோ அப்படிங்கிற பேஜில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இது வரைக்கும் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ரிலேட்டட் டு மீல் பிளானிங், பட்ஜெட்டிங், எக்ஸலில் பட்ஜெட் போடுறதும் இருக்குது, மேனுவலாக போடுறதும் இருக்குது, வீட்டோட 2D பிளான் இருக்குது, எங்கள் வீட்டோட 2D பிளான், அண்ட் முக்கியமாக ஹோம் லோன் கால்குலேட்டர் இருக்குது. கமெண்ட் பாக்ஸில், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பாசிபிளி ஃபுல் ஹவுஸை டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கான செக்லிஸ்ட் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள நான் அப்லோட் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஃபா கவர், சேர் கவர். ஸோ சோஃபா கவர் இந்த நிறைய பேர் இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த சோஃபாவோட அது ஃப்ரீயாக வந்தது. நான் வேண்டான்னு கடையில் சொல்லிட்டு வந்தேன். பட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்னோட இன்லாஸ் வீட்டுக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க சோஃபா கொஞ்சம் பழசு. ஸோ கொஞ்சம் வியர்ஸ் அண்ட் டியர்ஸ் இருக்குது. அதை ஹைட் பண்ணுறதுக்காக தான் அதை போடுறேன். ஏன்னா சோஃபாங்கிறது பெரிய ஐட்டம். நம்ம நினச்சோன்னே டக்குன்னு போய் மாற்ற முடியாது. ஏன்னா அமௌண்ட் சேர்த்து அதுக்கப்புறம் தான் மாற்ற முடியும். இல்லை அதை ரிப்பேர் பண்ணணுன்னாலும் நிறையா செலவாகும். அந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சு சோஃபா கவர் தேவை. மற்ற நேரத்தில் நீங்கள் அவங்களோட சோஃபாவோ
சோஃபா தாண்டி சேருக்கெல்லாம், டைனிங் சேர், உட்டன் சேர் இருக்கு. அதுக்கெல்லாம் கவர் விற்கிறாங்க அமேசான்ல. அதுவும் வந்து நிறையா விலாக்ஸ்ல ப்ரொமோட் பண்றாங்க. அது அவ்வளோ நம்மளுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு நல்லா இருக்கு சேர், சோஃபா அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு அந்த கலர் பிடிச்சிருந்து தானே நம்ம வாங்கியிருப்போம். அதை ஏன் நம்ம ஹைட் பண்ணணும், இல்ல வேற ஒண்ணா அதை மாத்தணும்? அடுத்தது ரக்ஸ். என்னோட ரூல் வந்துட்டு ரக்ஸே வேணாம் அப்படிங்கிறது. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் ஒரு 3-4 ரக்ஸ் ஹாலுக்கு மட்டும், அண்ட் வந்து மற்ற 2 பிளேஸ்லயும் ரக்ஸ் வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 5-6 ரக்ஸ் வாங்கி எதுவுமே எனக்கு வந்து லோ குவாலிட்டிலையும் வாங்கினேன், ஹை குவாலிட்டிலையும் வாங்கினேன். எல்லாமே வந்துட்டு டஸ்ட் கலெக்டர் தான். என்னால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியல. ஈவன் நான் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணுற ரகும் நான் வாங்கினேன். அதுவும் வந்துட்டு என்ன பண்ணாலும் வந்து டஸ்ட்டாக தான் இருக்கும். வேக்கம் பண்ணும் போது கூட அது டஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வேக்கம் பண்ணும்போது நல்லா டஸ்ட்டை சக் பண்ணும். அது கூட வந்துட்டு டஸ்ட்டாக தான் இருக்கும் அப்போ கூட. ஸோ என்னோட பாலிசி வந்து ரகே வேணாங்கிறது. உங்களுக்கு ரக் பிடிக்கும்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. பட் வந்து நல்ல குவாலிட்டியான பீஸில் இன்வெஸ்ட் பண்ணி, அது ஒரு ரகம் இருந்தால் கூட பரவாயில்ல, அது காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய வாங்கி நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது குஷன் கவர், பில்லோ கவர். ஸோ வந்து எங்களோட சோஃபாவில் வந்துட்டு நான் குஷனே வைக்க வேணான்னு விட்டுட்டேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்டும் என் பையனும் அந்த குஷன் எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ 2 வச்சுருந்தேன். அது வேணான்னு சொல்லி அதை என்னோட கபோர்டில் எடுத்து வச்சுருக்கேன். மேபி கெஸ்ட் வந்தாங்கன்னா அதை பில்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை தவிர எங்கள் வீட்டில் 4 பில்லோ, 4 குஷன் இருக்கு. அது எல்லாத்துக்கும் செட் ஆஃப் 1 கவர்ஸ் இருக்கு, அவ்வளோதான். பெட்ஷீட் மட்டும் பெட்ஷீட்டோட வரக்கூடிய கவர் இருக்கு. ஸோ ஒரு பெட்டுக்கு 2 பெட்ஷீட் வச்சிருப்பேன். அந்த 2 பெட்ஷீட்லையும் பேர் ஆஃப் கவர்ஸ் வரும், அது இருக்கு. அது தவிர நிறைய பேர் மாத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த குஷன் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ். ஆனால் மாத்திக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச உடனே நம்ம துவைச்சு நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறது மோர் தேன் எனஃப் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அடுத்தது டெக்கார் பீசஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டுட்டு ஷாப்பிங் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால நம்ம வாங்குற லிஸ்ட் போட்டு டெக்காரை விடுப்பேன். ஆனால் அதுவும் நான் விடுப்பேனா, ஏன்னா நான் அவ்வளோ டெக்கார் ஐட்டம்ஸ் வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லேர்ன் ஃப்ரம் மீ. அவங்க பணம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் டைம் செலவு பண்ணி அதை சம்பாதிக்கிறீங்க. அது வந்து தேவையில்லாமல் டெக்கார் பீசஸில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறனால நம்ம வாங்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து இட்ஸ் மோர் ப்ரீஷியஸ், உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்குது அப்படின்னா வாங்குங்க. இல்லைன்னா மினிமலிஸ்டாக இப்போ நான் எப்படி டெக்கார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன். யூஸ் பண்ணுறது ஃபியூ திங்ஸ் தான். ஒன்று வந்து நான் படிக்கிற புக்ஸ், பிளான்ஸ், லைட்ஸ், இதுதான் மேஜர். அப்புறம் ஃபோட்டோஸ், எங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ், இதுதான் வந்து நான் மெயினாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அது தவிர வேற ரொம்ப டெக்கார்ஸ் அப்படின்னு எதுவும் நாங்கள் வச்சிடல. அடுத்தது வந்து ஆர்கனைசர்ஸ். ஸோ ஆர்கனைசர்ஸ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வீடியோஸ் இருக்குது யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில், எல்லாத்துலேயும். ஸோ நம்மளுக்கு எல்லா ஆர்கனைசரும் தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஷெல்ஃபுக்கோ இல்லை கபோர்டுக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆர்கனைசர்ஸ் மட்டும் நம்ம வச்சுருந்தாலே மோர் தேன் எனஃப். நான் நிறைய ஆர்கனைசர்ஸுமே நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். இப்போது சாரி பேக்ஸ், அப்புறம் வந்துட்டு ட்ரேஸ், அந்த மாதிரியான ஒரு சில ஐட்டம்ஸ் வச்சு நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நான் பர்சனலாக என்னென்ன ஆர்கனைசர் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், அதை ஒரு வீடியோவாக பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆர்கனைசர்ஸ் உங்களோட ஸ்பேஸ் எப்போவுமே மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. புதுசாக ஒரு பொருளை வாங்கி அதுக்கு ஆர்கனைசர் வாங்க சொல்லி நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அது அவசியம் இல்லை. அடுத்தது வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கிச்சன் ஐட்டம்ஸ். இப்போது நான் இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் பார்த்தேன். அதில் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சு சப்பாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சப்பாத்தி வந்து போடும்போது மாவெல்லாம் செதறி அது வந்து டஸ்ட் ஆகிடுதான். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அதுக்கான சொல்யூஷன்னு சொல்லி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், பெரிய பாக்ஸ், அந்த பாக்ஸ்குள்ளார சப்பாத்தி வச்சு தேய்க்கிறாங்க. ஸோ தட் மாவு வந்து அதுக்குள்ளே இருக்குமா, கவுண்டர் டாப் அழுக்காகாதான், நம்மளுக்கு துடைக்கிற வேலை மிச்சம் அப்படின்னு. ஸோ ப்ராப்ளமே இல்லாத ஒரு விஷயத்த ப்ராப்ளம்னு சொல்லி அதுக்கு சொல்யூஷன்னு ஒரு கேஜெட்டை வந்து கிச்சனுக்கு ரொம்ப கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து நிறைய பெண்கள்
வாங்குறோம். ஸோ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக அது நம்மளுக்கு தேவையா? அதுக்கு வேற ஏதாவது நம்ம பண்ணலாமா? வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்குதான்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலே போதும். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கறதுனால நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.